அம்புலிமாமா ராமாயணம் 63ஆம் பாகம். ராமர் சம்பூகனை கொன்று அயோத்திக்கு திரும்பி வந்தவுடனேயே வாயிற்காவலனிடம் பரத லட்சுமணர்களை தன் வசப்பக்கம் அனுப்பும்படி சொன்னார். அவர்கள் விரைவிலேயே ராமரிடத்திற்கு வந்தனர். அவர்களுடன் ராமர், தம்பிகளே, எல்லா பாவங்களையும் போக்கும் ராஜசூயம் செய்வோம் என்று நினைக்கின்றேன். முன்னொரு காலத்தில் மித்திரனும் சந்திரனும் ராஜசூயம் செய்து நிலையான புகழை ஈட்டினார்கள். அதற்கு உங்கள் ஆலோசனை என்ன என்று கேட்டார். அதற்கு பரதன், அண்ணா, உன்னுடைய தர்மத்திற்கும் புகழுக்கும் என்ன குறை உள்ளது? ராஜசூயம் செய்தாயென்றால் பல ராஜவம்சங்கள் நாசமடையும். பௌருஷம் காரணமாக பல அரசர்கள் அழிவர். ஆதலால் ராஜசூயம் செய்து பூமிக்கு வேண்டாத நெருக்கடியை உண்டாக்க வேண்டாம் என்றான். பரதன் சொன்ன வார்த்தை ராமருக்கு பிடித்திருந்தது. நல்ல ஆலோசனை வழங்கியதற்காக அவர் பரதனை பாராட்டினார். அப்பிப்பட லட்சுமணன் இவ்விதம் கூறினான், அண்ணா, அனைத்து பாவங்களையும் போக்கும் மகாயக்ஞம் அஸ்வமேதம். முன்பு இந்திரனுக்கு ஒரு மகாபாவம் வந்து சேர்ந்தபோது பிருஹஸ்பதியின் உதவியுடன் அஸ்வமேதத்தின் வாயிலாக அந்த பாவத்தை போக்கிக் கொண்டான். லட்சுமணன் அந்த வரலாற்றை இந்த விதமாக என்றான். முன்னொரு காலத்தில் விருத்திரன் என்ற ஒரு பெரிய ராக்கதன் இருந்தான். அவன் மிகுந்த தர்மவான், பெரிய ஞானி. 3 லோகங்களையும் மிகுந்த அன்புடன் பார்த்து கொண்டு தர்மம் தவறாமல் ஆட்சி செய்தான். அவனது ஆட்சியில் பூமி எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றியது. உழாமலேயே விளைந்தது. பூக்களும் பழங்களும் காய்களும் சுவை நிறைந்தவையாக இருந்தன. இப்படி இருக்கையில் விருத்திரனுக்கு தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது. அவன் தன் மூத்த மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு உக்ரமான தவத்தை தொடங்கினான். அந்த தவத்தை பார்த்து தேவேந்திரன் பயந்தான். அவன் விஷ்ணுமூர்த்தியிடம் சென்று, விருத்திரன் ஏற்கனவே 3 லோகங்களையும் வென்றுவிட்டான். இப்போது தவத்தையும் தொடங்கிவிட்டான். இந்த தவம் முடிந்து விட்டதென்றால் லோகங்கள் இருக்கும் வரை அவனை என்னால் வெல்ல முடியாது. ஆதலால் நீ அந்த விருத்திரனை தீர்த்து கட்டினால் ஒழிய எனக்கும் தேவர்களுக்கும் வேறு கதி இல்லை என்றான். தேவர்களின் சார்பாக இந்திரன் இவ்விதம் முறையிட, விஷ்ணுமூர்த்தி, மகாத்மாவான விருத்திரன் எனக்கு நண்பன். ஆதலால் நான் அவனை கொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் விருப்பத்தையும் தள்ளுவதற்கு இல்லை. ஆகையால் விருத்திராசுரன் இறப்பதற்கான உபாயம் ஒன்று சொல்கிறேன். என் சக்தியை 3 பாகங்களாக பிரித்து, ஒரு பாகத்தை உன்னிலும், ஒன்றை வஜ்ராயுதத்திலும், 3வது பாகத்தை பூமியிலும் புகுத்துகிறேன். அப்போது நீ விருத்திரனை கொல்ல முடியும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு இந்திரனும் தேவர்களும் மகிழ்ந்து விருத்திரன் தவம் செய்யும் வனத்திற்குச் சென்றனர். தவவலிமையால் 3 லோகங்களையும் எரிப்பது போல பிரகாசித்துக் கொண்டு விருத்திரன் அவர்களுக்கு காணப்பட்டான். அவனை பார்த்தவுடனேயே தேவர்களுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தை 2 கைகளாலும் பிடித்து விருத்திராசுரனின் தலையை துண்டித்தான். உடனே பிரம்மஹத்தி இந்திரனின் சரீரத்தை சுற்றிக் கொண்டது. அவனுக்கு ஆறாத்துயரம் பிறந்தது. அப்போது தேவர்கள் விஷ்ணுவிடம், தேவா, நீயே விருத்திரனை கொன்றாய், பிரம்மஹத்தி இந்திரனை சுற்றிக் கொண்டது. அது நீங்குவதற்கான உபாயத்தைச் சொல் என்று முறையிட்டார்கள். இந்திரன் அஸ்வமேதம் செய்தானென்றால் பிரம்மஹத்தி நீங்கி அவன் எப்போதும் போல தேவேந்திரனாவான் என்று விஷ்ணுமூர்த்தி தேவர்களிடம் என்றார். இந்த ஆலோசனையை கேட்டு தேவர்கள் பிருஹஸ்பதி முதலானவர்களை அழைத்துக் கொண்டு இந்திரன் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். இந்திரன் அறிவு முற்றிலும் நீங்கி பயந்து போய் ஓரிடத்தில் விழுந்து கிடந்தான். இந்த இந்திரனை உடன் வைத்துக்கொண்டு தேவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பிறகு அவனை பிரம்மஹத்தி விட்டுச் சென்றது. லட்சுமணன் இந்த கதையை என்ற பிறகு ராமர் அஸ்வமேதத்தின் மகிமையை தெரிவிக்கும் மற்றொரு கதையை என்றார். முன்னொரு காலத்தில் கர்தம பிரஜாபதியின் மகன் இளன் பாஹ்லீக தேசத்தை ஆண்டு வந்தான். அவனிடம் தேவர்களுக்கும் ராக்கதர்களுக்கும் நாகர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் மிகுந்த மரியாதை இருந்தது. ஒரு சித்திரை மாதத்தில் இள மகாராஜன் தன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு காட்டிற்கு வேட்டைக்குச் சென்றான். எத்தனை 1000 மிருகங்களை கொன்றாலும் அவனது வேட்டை ஆசை தீரவில்லை. அதனால் அவன் வேட்டையாடிக் கொண்டே சென்று குமாரசுவாமி பிறந்த இடத்திற்கு சென்றான். அங்கே பார்வதி பரமேஸ்வரர்களும் அவர்களுடைய ஆட்களும் இருந்தார்கள். அந்த மலை பிரதேசத்தில் உள்ள விசேஷம் என்னவென்றால் அங்கே மரங்கள், பறவைகள், விலங்குகள் கூட பெண்டான். அங்கே சேர்ந்தவுடனேயே இளனும் அவனது பணியாட்களும் கூட பெண்களாக மாறிப்போனார்கள். தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து இளனுக்கு வருத்தமும் பயமும் பிறந்தன. அவன் சிவனிடம் சென்று ஸ்தோத்திரம் செய்து கால்களில் விழுந்து காப்பாற்றும்படி வேண்டினான். உன்னுடைய பெண்மையை நீக்குவதைத் தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேட்டுக்கொள் என்றார் சிவன். இளன் சிவனிடம் வேறு எந்த வரமும் கேட்காமல் பார்வதியை பிரார்த்தித்தான். பார்வதி அவன் மீது பரிதாபப்பட்டு அவன் 1 மாதம் பெண்ணாகவும் மற்றொரு மாதம் ஆணாகவும் இருக்கும்படியும், பெண்ணாக இருக்கும்போது நடப்பது ஆணாக இருக்கும்போது நினைவில் இல்லாதபடியும் வரமளித்தாள். இளன் இலா ஆக மாறினான். அவனது வீரர்கள் அனைவரும் பெண்களே ஆனார்கள். அவர்கள் அனைவரும் தன்னிச்சையாக அந்த காட்டில் சுற்றத் தொடங்கினார்கள். அவர்கள் பெண்களாக மாறிய மலைக்கு அருகிலேயே ஒரு தடாகம் இருந்தது. அங்கேயே சந்திரனின் மகனான புதன் ஆசிரமம் அமைத்துக் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தான். அவன் இளமையுடனிருந்து கவர்ச்சியாக இருந்தான். இலா மற்றும் அவளுடன் இருந்த பெண்கள் தடாகத்தில் இறங்கி அதை கலக்கத் தொடங்கினார்கள். புதன் அவர்களை பார்த்து இலாவின் அழகினால் மயங்கினான். அவ்வளவு அழகான பெண் 3 லோகங்களையும் வேறொருத்தி இருக்க மாட்டாள் என்று அவனுக்கு தோன்றியது. இலாவோடு இருந்த பெண்களைச் சிலரை அவன் ஆசிரமத்திற்கு அழைத்து, அவள் யார்
இந்த பகுதிக்கு என்ன வேலை நிமித்தமாக வந்தாள்? உண்மையைச் சொல்லுங்கள் என்றான். ஐயா, அவள் எங்களுக்கு தலைவி, அவளுக்கு கணவன் இல்லை. எங்களை அழைத்துக்கொண்டு இவ்விதம் காடு முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கிறாள் என்றார்கள் அந்த பெண்கள். நீங்கள் எல்லாரும் இந்த ஆசிரமத்திலேயே கிழங்குகளை தின்று கொண்டு தங்கியிருங்கள். இங்கே இருக்கும் கிம்புருஷர்கள் உங்களுக்கு கணவன்மார்களாவார்கள் என்று புதன் அவர்களிடம் என்றான். அவர்களெல்லாம் சென்றனர். பிறகு புதன் இலாவிடம், நான் சந்திரனின் மகன், என் பெயர் புதன். என்னை பக்தி மற்றும் அன்புடன் பார்த்து கொண்டு இங்கேயே தங்கிவிடு என்றான். உன் விருப்பம் என்றாள் இலா. இருவரும் மகா சந்தோஷமாக அந்த மாதத்தை கழித்தார்கள். ஒரு நாள் காலை இலா சற்று இள மகாராஜனாக படுக்கையில் இருந்து எழுந்தான். அவனுக்கு நடந்ததெதுவும் நினைவில்லை. தடாகத்தில் புதன் கைகளை மேலே தூக்கி தவம் செய்து கொண்டிருந்தான். இளன் அவனை பார்த்து, ஐயா, நான் என் வீரர்களுடன் இந்த மலைப்பகுதிக்கு வேட்டைக்காக வந்தேன். அவர்களெல்லாம் எங்கே போனார்களோ தெரியாமல் இருக்கிறது என்றான். அரசே, உனது பரிவாரம் முழுவதும் கல்மழையில் அழிந்தது. நீ மட்டும் இந்த ஆசிரமத்தில் தஞ்சமடைந்தாய். வருத்தப்படாதே, இங்கே நீ சுகமாக இருக்கலாம் என்றான் புதன். இளன் தனது ஆட்கள் போனதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டே, எனக்கு இனி ராஜ்யத்தை ஆள விருப்பமில்லை. நீங்கள் அனுமதித்தால் நான் என் மூத்த மகனான சசிபிந்துவுக்கு பட்டம் சூட்டி உடனே திரும்பி வருகிறேன் என்றான். இள மகாராஜனே, ஏன் அப்படி கலங்குகிறாய்? ஒரு வருடம் இங்கே இரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறேன் என்றான் புதன். இளன் சம்மதித்தான். ஒரு மாதம் பெண்ணாக இருந்து மற்றொரு மாதம் ஆணாக இருந்து கொண்டு இளன் தான் பெண்ணாக இருந்த சமயத்தில் புதனுக்கு ஒரு மகனை பெற்றான். அதன் பிறகு புதன் சமர்த்தன், சியவனர், பிரமோதனர், துர்வாசர் முதலான இதர ரிஷிகளையும் வரவழைத்து அவர்களுக்கு இளனை அறிமுகம் செய்து அவனது நிலைமை முன்போல ஆவதற்கு ஏதாவது வழி சொல்லும்படி கேட்டான். இந்த சமயத்திலேயே இளனின் தந்தையான கர்தமரும் மற்றும் சில ரிஷிகளும் கூட அங்கே வந்தார்கள். அனைவரும் இளனுக்கு ஆளுக்கொரு ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் கர்தமர் தன் மகனுக்கு நன்மை நடக்க வேண்டுமானால் அஸ்வமேத யாகம் செய்வதே வழி என்றார். அவரது ஆலோசனையின்படி அனைவரும் சேர்ந்து அஸ்வமேத யாகம் செய்து இள மகாராஜனுக்கு பெண்மை இல்லாமல் செய்தார்கள். யாகம் முடியும் சமயத்திற்கு சிவனே நேரில் தோன்றி இள மகாராஜனை அனுகிரகித்தார். பிறகு இளன் தனது தேசமான பாஹ்லீக தேசத்திற்கு செல்லாமல் மத்திய தேசத்திலுள்ள பிரதிஷ்டான புறத்தை ஆண்டு கொண்டு அங்கேயே தங்கிவிட்டான். அவனது மகன் சசிபிந்து பாஹ்லீக தேசத்தை ஆண்டான். இலா மற்றும் புதனுக்கு பிறந்த புரூரவன் இள மகாராஜனுக்கு பிறகு பிரதிஷ்டான புறத்திற்கு அரசன் ஆனான். ராமர் இந்த கதையை தனது தம்பிகளுக்கு கூறி லட்சுமணனை அனுப்பி தனது புரோகிதர்களான வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி முதலானவர்களை வரவழைத்து தான் அஸ்வமேதத்தை தொடங்கப் போவதாக அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அஸ்வமேதத்திற்கு தேவையான முயற்சிகள் உடனே தொடங்கி மிகவும் விறுவிறுப்பாக நடந்தன. பரிவாரங்களுடன் புறப்பட்டு வரவேண்டும் என்றும் யக்ஞ உற்சவத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் லட்சுமணன் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுக்கும் லங்கையில் விபீஷணனுக்கும் தூதுவர்கள் மூலம் அழைப்புகள் அனுப்பினான். ராமரின் நன்மையை விரும்பும் அரசர்கள் அனைவருக்கும் அழைப்புகள் சென்றன. பல தேசத்து பிராமணர்களும் ரிஷிகளும் குடும்பத்துடன் இல்லறத்தார்களும் பாடகர்களும் நடிகர்களும் நடன கலைஞர்களும் அழைக்கப்பட்டார்கள். நைமிசவனத்தில் கோமதி நதிக்கரையில் யக்ஞசாலை நிர்மாணிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வண்டிகளில் தானியங்களும் சிறு தானியங்களும் உப்பும் சந்தனமும் வந்து சேர்ந்தன. கோடிக்கணக்கான தங்கம் வந்தது. சமையல்காரர்களும் சிற்பிகளும் வந்தார்கள். ராமரின் அந்தப்புறத்திலிருந்து அவரது தாயார்களும் தங்க சீதையுடன் பரதன் பின்னே வந்து யக்ஞம் நடக்கும் இடத்தைச் சேர்ந்தார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு தங்குமிடங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முடிவதற்குள் ராமர் ஒரு கருப்பு குதிரையை விடுவித்து அதன் பின்னே ரித்விக்குகளையும் லட்சுமணனையும் அனுப்பினார். யக்ஞத்தை பார்க்க வந்த அரசர்கள் ராமருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய வசதிகளை பரத சத்ருக்னர்கள் கவனித்தார்கள். பிராமணர்களின் வசதிகளை சுக்ரீவனின் வானரங்களும் ரிஷிகளின் வசதிகளை விபீஷணனின் ராக்கதர்களும் கவனித்தார்கள். யக்ஞம் மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. எங்கும் எவருக்கும் எந்த குறையும் நடந்ததாக பேச்சு எழவில்லை. உணவருந்தும் இடங்களில் எவரும் வாய் திறந்து கேட்காமலேயே தேவையான பொருட்கள் பரிமாறப்பட்டன. தங்கம் என்ன, பணம் என்ன, ரத்தினம் என்ன, உடைகள் என்ன, எவர் எதை கேட்டாலும் கொடுத்தார்கள். இந்த பொருட்கள் எல்லாம் பெரிய பெரிய குவியல்களாக போட்டு இரவும் பகலும் கூட கேட்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே வந்தார்கள். அத்தகைய யக்ஞத்தை இந்திரனும் குபேரனும் யமனும் கூட செய்திருக்க மாட்டார்கள் என்று பேசிக்கொண்டனர். வானரங்களுக்கும் ராக்கதர்களுக்கும் கை நிறைய வேலை இருந்தது. யாசகர்கள் கேட்டவற்றையெல்லாம் அவர்களே கொடுத்து கொண்டே வந்தார்கள். இவ்விதமாகவே ஒரு வருடம் கழிந்து யக்ஞம் முடிவடைந்தது. அம்புலிமாமா ராமாயணம் 63ஆம் பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.